வீரபுருஷனாய் விளங்கும் லக்ஷ்மணனை பெற்ற தாங்களா இப்படி மனம் கலங்குவது? தயக்கமின்றி எனக்கு ஆசி கூறுங்கள். அன்னையார் கட்டளையை முடித்து விரைவில் திரும்புகிறேன். ராமா, முதல்வர்களில் முதல்வனாக பிறந்தது மாத்திரமன்றி சகல நற்குணங்களுக்கும் நீயே முதல்வனாக இருக்கும் போது உன் பிரிவை இந்நாடும் மன்னரும் நாங்களும் எப்படியப்பா பொறுத்துக் கொள்ள முடியும்? அன்னையே, சூரிய வம்சத்தில் பிறந்து சொன்ன சொல்லை நிறைவேற்றாமல் இருக்கலாமா? தாய் தந்தையர் உத்தரவை மீறலாமா? அப்பா மட்டும் அண்ணனுக்கு சூட்ட வேண்டிய பட்டத்தை அடுத்தவனுக்கு சூட்டலாமா? அன்னை கைகை வார்த்தையை மதிமையுங்கலாமா? ஆனந்தமுடன் இருக்க வேண்டிய அயோத்தி மக்களை அழுது கதறுபடி செய்யலாமா? இந்த அக்கிரமத்தை இனியும் நாம் கேட்காமல் இருக்கலாமா? லக்ஷ்மணா, யாரையும் நிந்திக்காதே என்று ஒரு முறை சொன்னேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. மறுமுறையும் சொல்லுகிறேன். மனதால், பேச்சால், செயலால் மற்றவர் உள்ளம் புண்படும்படி எப்பொழுதுமே நடக்காது. லக்ஷ்மணா, அண்ணனின் வார்த்தையும் மறுக்காதே. ராமனின் மனம் மோகும்படி நீயும் நடந்து விடாதே அப்பா. வணக்கம் தேவி. கைகேயின் அந்தப்புறத்து தோழிகள் இங்கெங்கே வந்தீர்கள்? தேவி, செய்தியை சொல்ல எனக்கு சங்கடமாக இருக்கிறது. என்ன விவரம்? மகுடம் தரித்து மன்னராக இருக்க வேண்டியவர்கள் அணிந்து கொள்ளும் ராஜ உடைகளை ரகுநாயகர் இன்னும் அணிந்து கொண்டே இருக்கிறாராம். இவைகளெல்லாம் இனி பரதருக்கு உரிமையானதாம். ஆகையால் இந்த ராஜ உடைகளை வாங்கிக் கொண்டு தவத்திற்குரிய இந்த உடையை அண்ணலிடம் கொடுக்க சொல்லி கைகேயி தேவி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த உடைகளை போட உரிமை கூட ராமண்ணாவுக்கு இல்லையா? ஐயோ, இந்த செய்தியில் நாம் கேட்ட சிந்தை நோவது விட செத்து விடலாம் போல இருக்கிறது. தம்பி லக்ஷ்மணா, உனக்கு ஆத்திரம் அழுகை இரண்டும் அதிசீக்கிரம் வந்து விடுகிறது. கைகேயி அன்னையார் சிறந்த புத்திசாலி. தவத்திற்கு செல்லும் எனக்கு இந்த ராஜ உடை எதற்கு? மன்னர் அணிய வேண்டியதை இன்னும் நான் அணிந்து கொண்டிருக்கலாமா? இதையெல்லாம் அறிந்தே அன்னையார் இதை அனுப்பி இருக்கிறார்கள். எங்கே எங்கே கொடுங்கள். மகனே, இந்த தப உடையை நீ அணிந்து கொள். ராமனை மாத்திரம் தானே காட்டுக்கு போகச் சொல்லி கைகேயின் கட்டளை. அவனுக்கு துணையாக உன்னை போகும்படி என் கட்டளை. அண்ணனுக்கு தம்பியாக போகாமல் அவனுக்கு பணியாளாக போய் வாப்பா. ரகுநாயகன் என்று அயோத்தி திரும்புகிறானோ அவனுக்கு பின்னால் வா. ராமன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்று தெரிந்தால் அவனுக்கு முன்னால் உன் உயிரை கொடுத்து அண்ணனை காப்பாற்றி விடப்பா. தாயே, தங்கள் தியாக உள்ளத்தை நான் எப்படி புகழ்வது? ராமா, உனக்கு துணையில்லாத மகன் எனக்கு எதற்கப்பா? புறப்படுங்கள் அண்ணா. இந்த அயோத்தியில் இனி அரை நாளிகை கூட இருக்கக்கூடாது. லக்ஷ்மணா, ஜானகியிடம் சொல்லி வர வேண்டாமா? இந்த செய்தியை கேட்டவுடன் சீதையின் மனம் என்ன பாடுபட போகிறதோ? சுவாமி, கவடமற்ற உங்கள் உள்ளம் கல்லாகி விட்டதா? சீதையின் ஜீவனை பிரிக்க முடிவு கட்டி விட்டீர்களா? மாலையிட்டு என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்ட நாள் இன்றைய தினத்திலிருந்து உன்னை எப்பொழுதும் கைவிடேன் என்று பேச்சழகற்காகத்தான் சொன்னீர்களா? இல்லை, என்னை சோதிக்கிறீர்களா? சுவாமி, தம்பி நாடாண்டு தமையன் காடேக வேண்டும் என்று சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததை விட நீ இங்கேயே இரு என்று சொன்ன சொல்தான் என் இதயத்தையே நிறுத்திவிடும் போல இருக்கிறது. ஐயனே, உங்களை பிரிந்து என்னால் உயிரோடு இருக்க இயலுமா? அவ்வளவு கல் நெஞ்சம் படைத்த ஒருவளா உங்களுக்கு மனைவியாக வர முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதே ஜானகி. ஆரண்யவாசம் என்னும் வார்த்தை கேட்க அழகா இருக்கும். ஆனால் அனுபவிக்கும் போது அப்பப்பா. அம்சதூளிகா மஞ்சத்திலே சயனித்து அறுசுவையோடு உண்டு அணுவளவும் குறைவின்றி வளர்ந்த உன்னால் ஆரண்யவாசத்தை அனுபவிக்க முடியுமா? எனக்கு சகலமும் நீங்கள் தானே சுவாமி. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் உன்னால் நடக்க முடியுமா? நீங்களே நடக்கிறீர்களே. புயல், இடி, மின்னல், மழை இவைகளையெல்லாம் உன்னால் சகிக்க முடியுமா? நீங்கள் மட்டும் அத்தனையும் அனுபவிக்கலாமா? வேண்டாம் ஜானகி. மலர் போன்ற உன் பாதம் வெப்பம் நிறைந்த கற்பாறை மேல் படும்போது சுடும். உங்கள் பிரிவை விட சுடுமோ அந்த பெருங்காடு? ஜானகி, பிடிவாதம் செய்யாதே. அன்னையா என்னை மட்டும்தான் காடு செல்லும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆனால் லக்ஷ்மணன் என்னை தொடர்கிறான். அவனைப் போல் நீயும் அடம் பிடிக்கிறாயே. தம்பிக்குள்ள உரிமை கூட தாரத்திற்கு இல்லையா சுவாமி? இல்லாமல் இல்லை. என் பேச்சை கேள். நீ என்னோடு வருவது முறையல்ல. கவலையின்றி இரு. கானகத்திலிருந்து சீக்கிரம் வந்து விடுகிறேன்.
கைகேயி மாமி சாமர்த்தியசாலிதான். எப்படி? கட்டிய மனைவியை தன்னுடன் அழைத்து போக முடியாதவரா ஒரு சாம்ராஜ்யத்தையே எப்படி கட்டியாள முடியும் என்றுதான் தன் மகனுக்கு பட்டம் கட்ட முடிவு கட்டினார்கள். உன்னை அழைத்து போகவில்லை என்ற ஆத்திரத்தினால் ஏதேதோ பேசுகிறாய். இதோ பார் ஜானகி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தங்கள் அன்னை கோசலா தேவியாரிடம் விவரத்தை சொன்னீர்களா? சொன்னேன். என்ன சொன்னார்கள்? உடன் வருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு தாங்கள் என்ன சொன்னீர்கள்? பத்தினி பெண்கள் கணவனை விட்டு பிரியக்கூடாது என்ற நியாயத்தை எடுத்துச் சொல்லி அப்பாவுக்கு வேண்டிய பணிவிடைகளை அவருடன் இருந்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்றேன். ஒன்றும் சொல்ல முடியாமல் சரி சொல்லிவிட்டார்கள். அந்த நியாயம் எனக்கு இல்லையா பிரபு? நான் மட்டும் என் கணவரை விட்டு பிரியலாமா? அவருக்கு பணிவிடை செய்யாமல் இருக்கலாமா? ஐயனே, என்னை அழைத்து செல்லாவிட்டால் உங்கள் பாதத்தடியிலேயே என் உயிரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சீதா, தம்பி கேட்டானா என் வார்த்தையை? தாரம் கேட்க. சரி, புறப்படு. அடே அப்பா, இந்த சிரிப்பு இத்தனை நேரம் எங்கே போயிருந்தது? வா போகலாம். எல்லோரையும் பிரிந்து போகவும் துணிந்து விட்டீர்கள். இரக்கமே உருவான தங்கள் இதயத்தை கானகம் செல்லும் வகையில் மட்டும் கல்லாக்கி கொண்டீர்களா? பார்க்க முடியாத இந்த காட்சியை பாருங்கள். ரதத்தை செல்ல ஓட்டாமல் தடுத்து விடலாம் என்ற நோக்கத்தோடு பாதையின் குறுக்கே நிற்கும் இந்த பரிதாபகரமான நிலைமையை நீங்களே பாருங்கள். அறிவும் ஆற்றலும் நிரம்பிய அமைச்சர்களின் தலைவரே, நெருக்கடியான கட்டத்தில் என்னை நிற்க வைத்து சோதிக்கிறீர்களே. அமைச்சரே, ஆரண்யம் செல்லும் மன்னல் அங்கேயே இருந்துவிட மாட்டார். ஆண்டுகள் 14 முடிந்தது. திரும்பவும் நாட்டுக்கே வந்து விடுவார் என்பதை நம் பெருமைக்குரிய அயோத்தி மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வழிவிட சொல்லுங்கள். ஐயன் இதை சொல்ல முடியாமல் மனம் வருந்துகிறார். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். 14 ஆண்டு நீங்கள் கானகத்தில் அலைந்து தெரிய போகும் அந்த கொடுமையான சம்பவம் நான் அமைச்சனாக இருந்த காலத்தில் நடைபெற்றது என்ற அபகீர்த்தியை கூட சுமந்து கொள்ள தயாராயிருக்கிறேன். ஆனால் தங்கள் பால அன்பு செலுத்தும் அயோத்தி மக்களுக்கு ஆறுதல் கூறும் பணியை மட்டும் எனக்கு அளிக்காதீர்கள். சுவாமி, உங்கள் பிரிவை பொருட்படுத்தாமல் வழிவிடுங்கள் என்று எவர் சொன்னாலும் இந்த ஒரு சிசு கூட அதை கேட்க தயாராக இருக்காது. ஆகவே நீங்களே சமாதானம் சொல்வதுதான் சிறந்த வழியே தவிர மற்றவர்கள் சொல்வதில் புண்ணியமே இல்லை. நானே இவர்களை சமாதானப்படுத்தி வழிபடச் செய்கிறேன். தயவு செய்து வழிவிடுங்கள். இதுதான் நீங்கள் என்பால் செலுத்தும் அன்பா? அன்போ அறியாமையோ? வீட்டுக்கு திரும்புவோம். நான் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். அனைவரும் நகர்ந்து மனமகிழ்வுடன் நான் கானகம் செல்ல விடை தந்து அனுப்ப வேண்டும். அப்படியானால் உங்கள் அன்புக்குரிய ராமனை நீங்கள் இழந்துவிட வேண்டியதுதான். நான் கானகம் செல்ல மகிழ்வோடு நீங்கள் விடை தந்து அனுப்பினால் 14 ஆண்களை 14 நாட்களாக கழித்துவிட்டு மீண்டும் உங்களிடம் வந்து சேருவேன் என்பதில் ஐயமில்லை. நான் செல்வதை நீங்கள் தடுத்தால் தாய் தந்தையர் உத்தரவை மீறிய குற்றத்திற்கு இந்த இடத்திலேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை. பெருமைக்குரிய அயோத்தி குடிமக்களே, எதையும் உணர்ந்து நடக்கும் உங்களுக்கு எவ்வுலகத்தாரும் ஈடாக மாட்டார்கள். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்ததற்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இதைவிட முக்கியமான வேண்டுகோள் ஒன்று. என்னிலும் சிறந்த அரதன் அவனின் ஆட்சி பண்புடையதாக அமைய நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும். அதுதான் நீங்கள் என்மேல் வைத்திருக்கும் அன்புக்கு எடுத்துக்காட்டு. சொல்கிறேன், நீங்கள் வாழ்த்து கூறுங்கள். பரதன்! ஏன் மௌனம்? சொல்லுங்கள், சொல்லுங்கள், காது குளிர சொல்லுங்கள். பரதன்! பரதன்! பரதன் நல்லாட்சி! பரதன் நல்லாட்சி! இதுதான் இனி உங்கள் ஸ்லோகம். அமைச்சரே, ரதத்தை ஓட்டுங்கள், ரதத்தை ஓட்டுங்கள். உத்தமன் போகின்றானே, உருகுதே மக்கள் உள்ளம், சத்தியம் பிரிவதாலே பெருகுதே